அமெரிக்க இராணுவத்தில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு படையணி, அதிசக்தி வாய்ந்த ஆற்றல் வாய்ந்த ஒரு பயங்கரமான படையணி என்று வைங்களேன். அந்த படையணியை ஈரானை நோக்கி அனுப்பி இப்பொழுது மூடப்பட்டிருக்கின்ற ஹோர்முஸ் நீரிணையை திறக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சூளுரைத்திருக்கின்றார். அவர் சொல்லி வாய்முறைக்கிடையில் அந்த குறிப்பிட்ட படையணி இப்பொழுது புறப்பட ஆரம்பித்திருக்கிறது. அந்த படையணியினுடைய பேர் MEU என்று சொல்லப்படுற படையணி. இந்த படையணி அப்படி என்ன பெரிய ஆபத்தான படையணி, அப்படி என்ன பெரிய ஆற்றல் மிக்க படையணி, இவர்களுடைய பணி என்ன, இவர்களுடைய கெப்பாசிட்டி என்ன, இவர்களால் ஈரானை எதிர்கொள்ள முடியுமா, மிக முக்கியமாக மூடப்பட்டிருக்கின்ற ஹோர்முஸ் நீரிணையை இந்த படையணியால் திறக்க முடியுமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குத்தானே. எல்லா கேள்விகளுக்குமான பதில்களை இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். இதுபோல இந்த உலகத்தில் நம்மை சுற்றி நடக்கின்ற முக்கியமான நிகழ்வுகளையும், குறிப்பாக மத்திய கிழக்கிலே இடம்பெறுகின்ற போர் நிலவரங்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதென்ன MEU என்று கேட்டீங்கன்னு சொன்னால் மரீன் எக்ஸ்பெடிஷனரி யூனிட் என்று சொல்லலாம். அதனுடைய சுருக்கம்தான் MEU என்று சொல்கிறது. பேச்சு வழக்கில் மியூ படையணி என்று சொல்கிறதாம். இது அமெரிக்க இராணுவத்தினுடைய ஒரு கடற்படையா என்று கேட்டீங்கன்னு சொன்னால் கடற்படை தான், ஆனால் வித்தியாசமானது. இந்த கடற்படைக்குள்ளே வேறு நிறைய படைகளும் சேர்ந்துருக்குது. இப்போ நாங்கள் ஒரு நாட்டினுடைய கடற்படையை பொதுவாக எப்படி சொல்லுவோம், நேவி என்று சொல்லுவோம். அப்போ ஒரு நாட்டினுடைய நேவி படையணி என்னென்ன வேலைகள் செய்யும் என்றது பொதுவாகவே எங்களுக்கு தெரியும். கடலில் சகல நடவடிக்கைகளையும் அவர்கள் தான் கண்காணிப்பார்கள், கடல் யுத்தங்கள் இதில் ஈடுபடுவார்கள். ஒரு நேவி என்ன செய்யும் என்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் அமெரிக்க இராணுவத்தில் இருக்கக்கூடிய இந்த MEU படையணி சாதாரண ஒரு நேவியையும் தாண்டிய பல வேலைகளை செய்யக்கூடிய ஒரு படையணி தான் இந்த படையணி. அதாவது கடல்ல இருந்து கொண்டே இவர்கள் முதல்ல கடல்ல தானே இருப்பார்களாம். ஒரு நாளுமே இவர்களுக்கு கேம்ப் அடித்து கரையில் கேம்ப் அடிக்கிறது, தரையில் நிற்கிறது அந்த சேட்டைக்கு இடம் இல்லை. எப்போவுமே கடலில் கப்பலில் தான் நிற்பார்களாம். வருஷத்தில் 365 நாளும் கப்பலில் இருக்கக்கூடிய ஒரு படையணி தான் இந்த படையணி. அது மட்டும் இல்லாமல் தேவைப்படுற நேரத்தில் தரை தாக்குதல்களை மேற்கொள்வார்கள். இவர்களுடைய அந்த டீமில் தரைப்படையும் இருக்குது. அதாவது கடலில் இருந்து கொண்டு தரையை நோக்கி தாக்குதல் நடத்துகின்ற ஒரு படையணி. தரையில் இருக்கக்கூடிய கேம்புகளை தாக்கி அளிக்கிறது, ஆர்ட்டிலரி ஏவுகணைகளை தாக்கி அளிக்கிறது, மற்றது இராணுவ முகாம்களை தாக்கி அளிக்கிறது, தரை இறக்கத்தை மேற்கொண்டு நகரங்களை கைப்பற்றுறது, தீவுகளை கைப்பற்றுறது, இந்த மாதிரி பல வேலைகளை செய்யக்கூடிய ஒரு படையணி தான் இந்த MEU படையணி. அது மட்டும் இல்லை, இவர்களிடம் வான்படையும் இருக்குது. தேவைப்படைக்குள்ள வான்வழி தாக்குதல்களையும் அவர்கள் மேற்கொள்வார்கள். எனவே தரைப்படை, கடற்படை, வான்படை இந்த முப்படைகளையும் சேர்த்து, ஆனால் கடல்லையே இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான படையணி தான் இந்த MEU என்று சொல்லப்படுற படையணி. அமெரிக்க இராணுவத்தில் மொத்தமாக 11 MEU அணிகள் இருக்காம். 11 அணிகள். ஏன் 11 அணிகள் என்று சொன்னால், இந்த உலகம் இருக்குத்தானே, இந்த உலகத்தையே மொத்தம் 11 வலயங்களாக பிரித்து ஒவ்வொரு வலயத்துக்கும் ஒவ்வொரு அணி பொறுப்பென்று சொல்லி பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் இந்தோ பசிபிக் கடற்பிராந்தியம் இருக்குத்தானே, அந்த பெரிய ஒரு ஏரியா, அதில் இருக்கக்கூடிய நாடுகள், அதில் இருக்கக்கூடிய தீவுகள், அந்த பெரிய பிராந்தியத்தை கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கிற படையணி எதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த MEU அணியில் 31வது படையணி, 31வது MEU அணி. அதுதான் இப்பொழுது மத்திய கிழக்கை நோக்கி நகர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த அணி தற்பொழுது எங்கே நின்றது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது நேற்று வெள்ளிக்கிழமை பின்னேரம் இந்த அணி எங்கே தரிச்சு நின்று சொன்னால் ஜப்பானில் நின்று இருக்குது. ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒக்கினாவா என்று சொல்லப்படுற ஒரு தீவில் நீண்ட காலமாக அங்கே தான் அவர்கள் தரித்து நின்றவர்கள். நேற்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அந்த அறிவிப்பை விட்ட உடனேயே அவர்கள் தங்களுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்பொழுது சனிக்கிழமை இரவு இந்த நேரத்தில், இந்த காணொலியை ஒளிப்பதிவு செய்கிற இந்த நேரத்தில் அவர்கள் பிலிப்பைன்ஸை நெருங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. பிலிப்பைன்ஸ் கடல் எல்லைக்குள் அந்த கப்பல் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அவர்கள் மெல்ல மெல்ல நகர்ந்து அப்படியே அங்கிருந்து சிங்கப்பூர் போய், சிங்கப்பூர்லேருந்து மலேசியா, அந்த மலாக்கா நீரிணை என்று சொல்லி அங்கே ஒரு நீரிணை இருக்கு, ஒரு ஒடுக்கலான கடல் பகுதி, அதை தாண்டி அப்படியே இலங்கைக்கு மிக முக்கியமாக இலங்கையை சுற்றி அப்படியே அதுக்கு பிறகு இந்தியாவினுடைய மற்ற பக்கம் இருக்கக்கூடிய அரபிக் கடலுக்குள்ள புகுந்து அதுக்கு பிறகுதான் ஈரானை நோக்கி போவார்கள், ஹோர்முஸ் நீரிணையை நோக்கி போவார்கள். ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்கு. என்னென்னு சொன்னால், இவர்கள்
அங்கே போய் சேர்றதுக்கு இன்னும் ஒரு 10 நாட்கள் தொடக்கம் 15 நாட்கள் வரை செல்லும் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இவ்வளவு தூரத்தை தாண்டி போகத்தானே வேணும். கிட்டத்தட்ட 6000 மைல் தூரம் என்று சொல்லப்படுகிறது. எனவே அவ்வளவு தூரத்தையும் தாண்டி போகிறதுக்கு 10 தொடக்கம் 15 நாட்கள் செல்லும் என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால் அவர்கள் போய் சேர இந்த மாத கடைசியில், ஏனென்றால் இன்றைக்கு 14ஆம் தேதி இந்த மாத கடைசியெல்லாம் போய் சேருவார்கள். அவ்வளவு காலத்துக்கும் யுத்தம் நீடிக்க போகிறது என்றுதான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்று ஊடகங்கள் மத்தியில் பேசிய ஒரு விஷயம் சொன்னவர் என்னென்னு சொன்னால், எல்லாரும் கேட்டது எப்போ யுத்தம் முடியும், எப்போ முடிச்சு வைக்க போறீங்கன்னு சொல்லி. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னென்னு சொன்னால், இந்த யுத்தத்தை எப்போ முடிக்கணும் என்று சொல்லி நான் ஃபீல் பண்ணுறனோ அப்போ தான் இந்த யுத்தம் முடியும் என்று சொல்லி. எனவே இந்த யுத்தம் இப்போதைக்கு முடியாதுன்றது மறுக்க முடியாத உண்மை. ஏன்னு சொன்னால் ஹோர்முஸ் நீரினை தொடர்ந்து மூடி இருக்கும் வரைக்கும் இந்த உலகத்தால் இயங்கவே முடியாது. என்னதான் ரஷ்யாவுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தடைகள் நீக்கினாலும், என்னதான் மாற்று வழிகளை கண்டுபிடிச்சாலும், இந்த ஹோர்முஸ் நீரினை மூடி இருக்கும் வரைக்கும் எதுவுமே சாத்தியமில்லை என்று சொல்லப்படுகிறது. அது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு நல்ல வடிவாகவே தெரியும். எனவே என்ன செய்தாவது இந்த ஹோர்முஸ் நீரிணையை திறக்கிறதுக்கு அவர் முடிவெடுத்திருக்கிறார். அதனால தான் இந்த படையணி இப்பொழுது ஈரானை நோக்கி அனுப்பப்படுகிறது. இதில் 5000 வீரர்கள் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த 5000 வீரர்கள் சரி அரவாசி பேர் 2500 பேர் BLT என்று சொல்றது. அவர்களை BLT என்று சொல்லி, அதாவது த பட்டாலியன் லேண்டிங் டீம் என்று சொல்லி, அதாவது தரையில் இறங்கி தரை வழியாக ஊடுருவி தாக்குதல் நடத்துகிற அணி. இவர்கள்ட்ட மொத்தமாக 3 கப்பல்கள் இருக்குமா. அந்த 3 கப்பல்களும் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று USS ட்ரிப்போலி என்று சொல்லப்படுற ஒரு கப்பல். அதுதான் இப்போ ஜப்பான்லேருந்து புறப்பட்டிருக்கிறது. மற்ற 2 கப்பல்களும் எங்கே என்று தெரியல, எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு தெரியல. ஆனால் நிச்சயமாக ஜப்பானில் இல்லை, வேறு எங்கேயோ தரிச்சு நிற்குது. எனவே அவர்கள் பின்னர் இணைந்து கொள்வார்கள். அல்லது இந்த கப்பல் போகாக்கு முதல் அந்த கப்பல்கள் போகுமா என்ன ஏதென்று தெரியல. 2வது கப்பலினுடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் USS நியூ ஒர்லியன்ஸ் என்று சொல்லப்படுற கப்பல். 3வது கப்பல் USS சாந்தியாகோ என்று சொல்லப்படுற கப்பல். இந்த 3 கப்பல்களும் சேர்ந்தது தான், அதில் இருக்கக்கூடிய படையினர் தான் இந்த 31வது MEU. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடற்படையினர், தரைப்படையினர், விமானப்படையினர், அவர்களுக்கு தேவையான விமானங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 கப்பல்களும் விமானம் தாங்கி கப்பல்கள் இல்லை, ப்ராப்பரான விமானம் தாங்கி கப்பல்கள் இல்லை. இப்போ ஆப்ரஹாம் லிங்கன் மாதிரி ஒரு ப்ராப்பரான விமானம் தாங்கி கப்பல் இல்லை. ஆனாலும் அவசரத்துக்கு சில ஃபைட்டர் ஜெட்டுகளை இதில் இருந்து பறக்க வைக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. ஹெலிகாப்டர்களை தாராளமாக இறக்கி ஏற்ற முடியும் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இதில் தரைப்படையும் இருக்கிறபடியால் தரைவழி தாக்குதல் நடத்துறதுக்கு தேவையான சகல ஈக்விப்மெண்ட்ஸும் இவர்களிடம் இருக்கும். இந்த 3 கப்பல்களையும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், தரை வழியாக ஊடுருவி தாக்குறேன்னு சொன்னால் எத்தனையோ சாமான்கள் தேவைப்படும். கட்டாயம் ஆர்ட்லரிகள், பீரங்கிகள், டேங்க்ஸ் தேவைப்படும். அதேமாதிரி இன்னும் நிறைய பொருட்கள் தேவைப்படும் தரைவழி ஊடுருவி தாக்குறதுக்கு. எனவே சகல பொருட்களும் ரெடியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரலாம். நேற்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லி வாய் மூடாக்கு முதல் அந்த கப்பல் எப்படி புறப்பட்டு சொன்னால், இந்த படையணியில் ஒரு ஸ்பெஷல் இருக்கு என்று சொன்னால் 6 மணி நேரங்களுக்குள் தயாராகி விடுவார்களாம். எந்த ஒரு ஆர்டர் வந்தாலும் உடனடியாக 6 மணி நேரங்களுக்குள் தயாராகி விடுவார்களாம் என்று சொல்லி. எனவே ஏற்கனவே கப்பல்லாம் இருக்கிறோம், தரையில இல்லை தானே. எனவே அப்படியே கப்பலை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போக வேண்டியதான். அது மட்டும் இல்லாமல் இந்த படையணிக்கு இன்னும் சில வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த உலகத்தில். அதாவது இப்போ எங்கேயாவது சுனாமி ஏற்பட்டாலோ, டைஃபூன் ஏற்பட்டாலோ, அல்லது மண் சரிவு, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட்டாலோ உடனடியாக மீட்பு நடவடிக்கைகளுக்கும் இந்த படைதான் பயன்படுத்தப்படும். அதாவது ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் எந்த நாட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் அங்கே போய் முதல்ல நிற்கிற படையணி இந்த படையணி தான் என்று சொல்லப்படுகிறது. சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு மீட்பு படையணி, தாக்குதல் படையணி, எந்த ஒரு பிரச்சனைக்கும் முதல்ல பதில் சொல்லக்கூடிய ஒரு படையணி என்று சொல்லி அவர்கள் தான் இப்பொழுது ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதற்காக போய்கொண்டிருக்கிறார்கள். இந்த படையணி புறப்பட்டுட்டது என்று சொல்லி செய்தி வந்த உடனேயே உலக ஊடகங்களில் ஒரு ஊகம் என்று சொல்லப்படுது. என்ன ஊகம் என்று சொன்னால், அமெரிக்கா ஈரானுக்குள் இறங்கி தாக்குவதற்கு, அதாவது தரைவழி ஊடுருவி தாக்குவதற்கு தயாராகி விட்டது என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஏனென்று சொன்னால் இந்த படையணியில் இருக்கக்கூடிய சரி அரவாசி பேர் BLT என்று சொல்லப்படுகின்ற தரைவழி ஊடுருவி தாக்குகின்ற படையணி. எனவே தரைவழி இறங்கி தாக்குதல் நடத்துறதுக்கு அமெரிக்கா தயாராகி விட்டது என்று சொல்லி, அது மட்டும் இல்லாமல்
ஹோமுஸ் நீரணியை வந்து திறக்கணும் என்று சொன்னால் நாங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் என்று சொன்னால் தரைவழி இறங்கி ஈரானினுடைய அந்த பகுதிகள், அதாவது ஹோமுஸ் நீரிணையினுடைய மற்ற பக்கம் இருக்குத்தானே ஈரான் பக்கம், அந்த பக்கம் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய கடற்கரை, அங்கே இருக்கக்கூடிய கடற்கரை முகாம்கள், அந்த ஏரியா முழுக்க கைப்பற்றி அதை வந்து நிலையாக வச்சிருந்தா மட்டும்தான் ஹோமுஸ் நீரிணையை வந்து திறக்க முடியுமே தவிர ஹோமுஸ் நீரிணையினுடைய இங்காலி பக்கம் ஓமான் பக்கம் நின்று கொண்டு அல்லது இங்கால துபாய் பக்கம் நின்று கொண்டு கடைசி வரைக்கும் அதை திறக்க முடியாது. எனவே ஈரான் பக்கம் ஊடுருவி அங்கே தரை வழியாக போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சில நகரங்களையோ சில கிராமங்களையோ பெரிய ஒரு ஏரியாவை கைப்பற்றி அதை வந்து கட்டுப்பாட்டுகளை வச்சிருந்தால் மட்டும்தான் ஹோமுஸ் நீரிணையை திறக்க முடியும் என்றது கள யதார்த்தம். அதைத்தான் இராணுவ வல்லுநர்களும் சொல்லினோம். எனவே அமெரிக்கா வந்து தரை வழியாக ஊடுருவ போகிறதா என்கின்ற அடுத்த கேள்வி வந்து எங்களுக்கு முன்னால் எழுந்திருக்கிறது. அது அவ்வளவு சுலபம் இல்லை என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே இந்த ஹோமுஸ் நீரிணை பகுதியில் வந்து பெருமளவிலான கடற்கன்னி வடிகள் வந்து புதைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதுபோக இந்த அணி வந்து அந்த இடத்த போய் சேர்றதுக்கு இன்னும் 10 தொடக்கம் 15 நாட்கள் செல்லும் என்று சொல்லப்படுகிறது. இந்த 10-15 நாட்கள் கேப்ல வந்து ஈரானிய படையினர் என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்வார்கள். ஏனென்று சொன்னால் அவைக்கு தெரிந்தான் எப்படியான ஒரு படையணி வந்தொன்றிருக்கு என்று சொல்லி. எனவே அதற்குரிய சகல முன்னேற்பாடுகளும் அங்கே நடக்கும் என்றதை நாங்கள் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் தனியாக அந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை மட்டும் கைப்பற்றி வைக்கிறது கூட மிகவும் ஆபத்தானது அங்கே நிற்கிற அமெரிக்க படையினருக்கு. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஈரானினுடைய இந்த பக்கம், இந்த ஹோமுஸ் நீரின பக்கம் வந்து ஒரு பக்கம் பாகிஸ்தான் எல்லை, அங்கால் அப்படியே நேர போனோம் என்று சொன்னால் ஈராக் எல்லை. இந்த பாகிஸ்தான் எல்லைக்கும் அந்த ஈராக் எல்லைக்கும் இடைப்பட்ட அந்த கடற்கரை பகுதி இருக்கு தானே, அதே வந்து கிட்டத்தட்ட 2200 கிலோமீட்டர் நீளமான கடற்கரை பகுதி. எனவே அந்த 2200 கிலோமீட்டர் நீளமான அந்த எல்லை பகுதியில் எந்த பகுதியில் வச்சிருந்தாலும் தாக்குதல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி தரை வழியாக பெரிய சிக்கல்கள் எல்லாம் இருக்குது. எனவே இந்த ஒரு படையணியால் எப்படி ஹோமுஸ் நீரிணையை கைப்பற்றி அதை கைப்பற்றது மட்டுமில்லாமல் அதை வந்து தக்க வைக்கணும், அதில் போகிற கப்பல்களை வந்து பாதுகாக்கணும், இப்படியான ஒரு பெரிய ஒரு பணியை எப்படி இந்த படையால் செய்ய முடியும் என்றது இராணுவ வல்லுநர்களையே ஆச்சரியப்படுத்துகின்ற ஒரு கேள்வியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், சண்டை வந்து இன்னும் பல காலத்துக்கு நீடிக்கும் என்றது இப்பயே தெரிஞ்சு போச்சு. எனவே என்னதான் நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த அணி போய் சேர்றதுக்கு இன்னும் 10-15 நாட்கள் ஆகும். எனவே அதுக்குள்ளே வந்து இன்னும் நிறைய தகவல்கள் எங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். போர்க்களத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.